Good day people, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு INDMONEY app யூஸ் பண்ணி வந்துட்டு டைரக்ட் US tax வந்துட்டு நம்ம வாங்க போறோம். ஸோ அதோட ஒரு சாம்பிள் வீடியோ தான் இது. ஸோ நான் ஏற்கனவே வந்துட்டு என்னோட வேலெட்டில் $65 வந்து நான் ஏற்றிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு எப்படி ஏற்றினேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் முதல்ல வந்து ஃபேங்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபேஸ்புக்கு, அமேசான், ஆப்பிளு, நெட்ஃப்ளிக்ஸு, கூகுள். ஓகே, ஸோ இதை வந்து ஃபேங்கும்பாங்க. இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக் வந்துட்டு மெட்டான்னு மாற்றிருக்காங்க. ஸோ முதல்ல வந்துட்டு நான் ஃபேஸ்புக் தான் வாங்கினேன். ஸோ $5 முதல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அலோகேட் ஆகிடுச்சு. இது வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் வந்து நம்மளால் வாங்க முடியும். அதாவது ஒரு ஷேர் என்பது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், $2000 $3000 அப்படின்னு இருக்கும். ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா $166. ஸோ $166க்கு நம்மளால் ஒரு ஷேர் வாங்க முடியாது. ஆனால் இந்த INDMONEY ஆப்பில் வந்துட்டு நம்மளால் ஜஸ்ட் $1 கூட நம்மளால் அந்த ஷேரோட ஃப்ராக்ஷனல் போர்ஷனை வந்து நம்மளால் பை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து லிமிட் ஆர்டர் வந்து நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி என்ன சொல்கிறது, லைவ் ஆர்டர் மட்டும் தான் ப்ளேஸ் பண்ண முடியும். அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் தான் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த $60 ஏற்றி விட்டேன்ல, ஸோ இந்த $60 வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஸோ ஒரே நாளில் நான் $65 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்துட்டு ஒரு $15 ஏற்றி உள்ளே இறக்குனேன். நெட்ஃப்ளிக்ஸ்லையும், அமேசானில், அப்புறம் ஆப்பிளில் வந்துட்டு வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் வாங்கினேன். ஸோ இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸில் நான் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறது, ஒரு $10 மட்டும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்பிள், மெட்டா பிளாட்ஃபார்மு ப்ளஸ் அமேசான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து 166 இருக்குது, மெட்டா வந்து 201, அமேசான் வந்து 3082. ஸோ இப்போ வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு INDMONEY ஆப்பு. ஸோ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸையும் நம்ம வந்துட்டு பார்த்துக்க முடியும். அதே மாதிரி கிரிப்டோ நம்மளால் வாங்க முடியும், மியூச்சுவல் ஃபண்டு, எஃப்டின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களே வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இதிலாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு லிங்க் தரேன் இந்த INDMONEY ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கும் பெனிஃபிட் ஆகும், ஸோ எனக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ முடிஞ்சால் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதான் வந்து என்னோடய US ஸ்டாக்ஸு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $54 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். $1.50 கிட்டத்தட்ட வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ மெட்டா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா $1 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆப்பிள் 0.38 லாஸு, அமேசானில் 1.34 வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூகுள் கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸு, மைக்ரோசாஃப்ட், இன்ஃபோசிஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா வாங்கிட்டேன். ஆக்சுவலாக ஃபேங்கு மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தது. ஸோ ஃபேங்கில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். மொத்தம் வந்துட்டு நம்ம இப்போ 7 ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு நல்லா பாசிட்டிவாக இருக்குது, ஒரு சில ஸ்டாக் வந்துட்டு நெகட்டிவாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா நல்லது. ஓகே, ஸோ ஒரே நேரத்தில் வந்துட்டு ஒரு $500 $1000 போட்டுட்டு நம்ம மாட்டிக்கிறத ஓட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு $50 வந்து ஒரு மாதம் எஸ்ஐபி மாதிரி வந்துட்டு ஒரு $5000 உள்ளே நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் வித்தின் ஒரு 5 to 6 இயர்ஸில் வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா தான் இது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்மாக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப வால்டைலாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டை விட எனக்கு தெரிஞ்சு US மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டைலாக இருக்குது. ஸோ 10%, 12%ங்கிறதெல்லாம் சாதாரணமாக மேலே ஏறுது, கீழே இறங்குது. ஸோ அதனால் வந்து அன்பிரடிக்டபிள் மொமெண்டம் கொடுத்துக்கிட்டு இருக்குது நான் US ஸ்டாக்ஸ்லாம். ஸோ இந்த ஃபேங்கில் உங்களுக்கு எந்த ஸ்டாக்கோ பிடிக்குமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபு. ஓகே, ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஷேரை நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இருக்கையிலே ரொம்ப லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா அமேசான் தான் இருக்குது. வேணால் இன்றைக்கி என்ன ஒரு $11 இருக்குல்ல, ஸோ $1 மட்டும் நம்ம இன்றைக்கி ஒன்று வாங்குவோம். ஓகே, ஸோ $1 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ $1 நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ளேஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் வந்துட்டு நம்மளை அலோகேட் ஆகி அது வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ கிரேட், டேக் மீ ஹோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள டிரான்சாக்ஷன் இது அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுமே இதில் நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும் டைரக்ட் US ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதை சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்கள், என்னோடய லிங்க்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் பெனிஃபிட்டட் as well as I will get benefited. இந்த US ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஓகே, இப்போ ஏதாச்சும் ஒரு ஷேரோட சார்ட்டை பார்க்கணும் அப்படின்னா
இப்போ அமேசானுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ட்ரேடிங் வியூவில் பார்ப்போம்ல அதே மாதிரி தான். ஸோ இது வந்து 1 டே 1 மந்த்து 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் 1 இயர் ரைட். ஸோ 1 இயர்லேயே இது ரொம்ப கம்மியாக இருக்குது. 3 இயரில் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2020 அப்போ என்ன இருந்துச்சோ அந்த ஜோனில் இருக்குது. நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு. அமேசான் இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஆப்பிள். ஸோ ஆப்பிள் நல்ல க்ரோத் இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்து நல்ல கரெக்ஷன் ஆகலை. ஸோ கூகுள் 3 இயர்ஸ் சார்ட்டு நல்ல டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் 3 இயர்ஸில் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நெகட்டிவாக வந்து போஸ்ட் பண்ணாங்க குவார்ட்டர்லி ரிசல்ட், அதனால வந்து ரொம்ப இறங்கிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃப்யூச்சர் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் தான். அதான் எல்லாருமே வந்துட்டு அமேசான் ப்ரைம் அப்படி தான் போகிறோம். நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ண தான் போகிறோம் ஓகேவா. ஸோ வேறு வழி இல்லை. இவங்க ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு படத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் வந்துட்டு நம்ம ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை ஓகேவா. ஸோ அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் க்ரோ ஆகும், அதே மாதிரி அமேசானும் க்ரோ ஆக தான் செய்ய போகுது. ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ $7 இப்போ கிட்டத்தட்ட $20 போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு $4 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஆனால் ரொம்ப கீழே இறங்கலை, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ 0.37 தான் இறங்கியிருக்கு. மேபி ஒரு இன்ஃபோசிஸில் வேணால் ஒரு $1 நம்ம ஒன்று வாங்குவோம் ஓகேவா. ஸோ ஓகே, இன்ஃபோசிஸில் ஒரு $1 வாங்கிட்டோம். டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னமும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ see you in the next video. Bye people. Bye bye.